குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 966 ஐந்தெழுத்து வடிவாய் விளங்குதல். அஞ்செழுத்தால் 5 பூதம் படைத்தனன், அஞ்செழுத்தால் பல யோனி படைத்தனன், அஞ்செழுத்தால் இவ்வகலிடம் தாங்கினன், அஞ்செழுத்தாலே யமர்ந்து நின்றானே. நமசிவாய என்ற 5 எழுத்துக்கள் முறையே மண், விண், நீர், தீ, காற்று என்னும் 5 பூதங்களையும் தோற்றுவித்தன. அருவமான உயிர்களுக்கு இந்த 5 பூதங்களுடன் பொருந்தி வாழ அவற்றுக்கு ஏற்ற யோனியில் படைப்பை படைத்து அருளினான். பரந்த இந்த உலகை 5 பூதமயமாய் இருந்து தாங்கினான். இத்தகைய 5 எழுத்தாலே உயிர்களின் இடையிலும் திகழ்ந்து விளங்கினான். பாடல் 967 இறைவன் அழைப்பான். வீழ்ந்தெழலாம் விகிர்தன் திருநாமத்தை சோர்ந்தொழியாமல் தொடங்கும் ஒருவர்க்கு சார்ந்த வினை துயர் போக தலைவனும் போந்திடும் என்னும் புரிசடையோனே. விகிர்தன் அப்படின்னா செய்யப்படாதவன், வினை துயர் அப்படின்னா வினைகளும் அவற்றால் ஏற்படும் துன்பங்களும், நாமம் அப்படின்னா நமசிவாய, போந்திடும் அப்படின்னா என்னுடன் வாரும். படைக்கப்படாதவனான இறைவனின் திருப்பெயரை மனசோர்வு இல்லாமல் ஓதுபவர்கள் இன்ப மயக்கத்திலிருந்து தெளிந்து எழலாம். தலைவனான சடையுடைய பெருமான் அருள ஆன்மாக்களை சார்ந்துள்ள வினைகளும் அவற்றால் உண்டாகும் துன்பங்களும் நீங்கும். அங்கனம் நீங்க பிரணவத் தொனியாய் என்னுடனே வாருங்கள் என அப்பெருமான் அழைப்பான். பாடல் 968 யாவுமாய் நிற்பவன் உண்ணும் மருந்தும் உலப்பியிலி காலமும் பண் ஒரு கேள்வியும் பாடலுமாய் நிற்கும் விண்ணின்று அமரர் விரும்பி அடித்தொழ எண்ணின்று எழுத்து அஞ்சும் ஆகி நின்றானே. உண்ணும் மருந்து அப்படின்னா அனுபவிக்கும் ஒளிபொருள், உலப்பிலி அப்படின்னா இறப்பு இல்லாதவன், பன்னொரு கேள்வி அப்படின்னா இசையுடன் கூடிய வேதம், கேள்வி அப்படின்னா வேதம், சிவபெருமான் அனுபவிக்கும் ஒளி பொருளாயும் கால தத்துவம் கடந்த நித்திய பொருளாயும் இசை பொருந்திய வேத பொருளாயும் பாடலாகவும் விளங்குவான். வானில் உள்ள தேவர்கள் வணங்க ஆராயும் இடத்து திருவைந்தெழுத்து வடிவமான நமசிவாய என்பதும் ஆகும். பாடல் 969 காவலன் அவனே. ஐந்தின் பெருமையே அகலிடமாவதும், ஐந்தின் பெருமையே ஆலயம் ஆவதும், ஐந்தின் பெருமையே யரவோன் வழக்கமும், ஐந்தின் வகை செய்ய பாலனுமாமே. அகலிடம் அப்படின்னா அகன்ற உலகம், ஆலயம் அப்படின்னா கோயில், அரவோன் அப்படின்னா அறநெறி நடப்பவன், பாலன் அப்படின்னா காவலன், பரந்த உலகம் காட்சி தருவது நமசிவாய என்ற 5 பெருமையாலேயே ஆகும். கோயில்கள் விளங்குவதும் 5 பெருமையாலேயே ஆகும். அறநெறியில் நீதி நிலை பெறுவதும் 5 பெருமையால்தான். அப்பெருமான் 5 பூதங்களிலும் விளங்கி அவற்றுக்கு காவலாய் இருக்கிறான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 970வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.